ஒரே நிமிஷம் ப்ளீஸ் நானா நான் லோக்கலா இல்ல யாராவது தலை தரணும் நான் செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கியிருக்கேன். நாளையில இருந்து வந்து இந்த ஓலா ஊபர் அட்டாச் பண்ணி ஓட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, நான் வந்து ஃப்ரீயா டிராப் பண்ணிடுறேன் உங்களை. இல்ல நான் ஆட்டோ வருது, நான் ஆட்டோ வெயிட் பண்ணிடுறேன். ஆட்டோல ஏறி போயிடுவேன். இது நான் ஆட்டோ வரும், நான் இல்லைன்னு சொல்ல, நான் உதவி பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், அதை உதவி பண்ணா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். இல்ல காசு அந்த காசு நீங்க என்ன காசுலாம் கொடுக்க வேண்டாம், காசு கொடுங்க. நீங்க எங்க போறேன்னு சொல்லுங்க, நான் ஃப்ரீயா விட்டுறேன் உங்களை. உண்மையாவா? நிஜமா தான் சொல்றேன். பெல்ட் சீட் பெல்ட் போட்டாங்க. பேர் என்னப்பா? ரியாஸ். படிக்கிறீங்களா வேலை சரியா? படிச்சு முடிச்சிட்டேண்ணா. ஓன் பிஸ்னஸ் மாமா பண்றாங்க, அவங்க கூட அப்படியே பண்றாங்க. சரி சரி. சாப்பிட்டாச்சா? சாப்பிடுவேன். சொந்த ஊர்? இங்கே சென்னை தான். லோக்கல் தான். எங்க? வாழைப்பக்கம் மதுரை வழி. வளர்த்துறாங்க பக்கத்துல. ஆமாம். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டா? பரோட்டா. பரோட்டா பரவாயில்ல. உனக்கு வந்து சாப்பிட்ற எண்ணம் வந்து வருது உனக்கு. எனக்கு நேற்றுல இருந்து என்னன்னா சாப்பிட்ற எண்ணமே வர மாட்டேங்குது. எனக்கு லிக்விட் ஐட்டமா குடிக்கணும்னு வந்து தோணுது மனசுக்குள்ள. நேற்று ரேட்டு வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். 25 கிலோமீட்டர் போகணும் வீட்டுக்கு. நான் தூக்கம் வருது, மணி 2:30. சரி ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து தூக்கத்தில் ஓட்ட விடாது, ஏதாவது நடத்துன்னு சொல்லி வண்டி ஓரம் கட்டி படுத்துட்டேன். ஒரு 3:30 அப்படியே டைம் போ என்ன ஆகுது, யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. கத்துறாங்க, அழுகுறாங்க. என்னடா இது கத்துற சவுண்டு கேட்குது, அழுகுற சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா இறங்கி பார்க்குறேன். சுற்றி முற்றி யாருமே இல்லை, யாருமே இல்லை. சத்தம் மட்டும் வருதுன்னு எங்க இருந்ததுன்னு பார்த்தா சுற்றி பார்க்குறேன். லெஃப்ட் சைடில் சுடுகாடு. என்னடா இது சுடுகாடு கிட்ட வந்து படுத்துக்கிறோம் நம்ம, அதான் சவுண்டு கேட்குற கூட சொல்லிட்டு பயந்துட்டான். அதுக்கப்புறம் தூக்கம் வருமா நம்மளுக்கு? வராது. சரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும்போது வண்டிக்குள்ள ஒரே சத்தம். வண்டி கொண்டு போய் இங்கே லாரியில் விடு, செத்துரு, கத்தி எடுத்து அறுத்துக்க, திருப்பி வச்சுக்கிறான் வண்டியில, இங்க குத்திக்க அப்படின்னு சவுண்டு கேட்டுட்டே இருக்குது. இந்த 3 படத்துல வந்து தனுஷ் வந்து ஏதோ ஒரு பேசும் பார்த்தியா, அந்த மாதிரி நேற்று வந்து பின்னாடி இருந்து யாரோ பேசுற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க கடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. நான் வீட்லயே சொல்ல முடியல, வீட்டில் சொன்னா பயப்படுவாங்க சொல்லிட்டேன். இங்க ஏதாவது காயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க பின்னாடி. அவங்க அச்சு மாதிரி பல்லாச்சு மாதிரி. என்னப்பா சொல்ற? கடிச்சா அடிச்சு இருக்கலாம். நல்லா பாரு, நல்லா பார்த்து சொல்லு. ஆமா இருக்கலாம். வலிக்குது, நேரத்துல இருந்து வலிக்குதுன்னா ஒரு மாதிரி உடம்புலோட முறுக்கேறுது. காலையில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் உன்ன மாதிரி தான் கூட்டான், இந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன் வாங்கன்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து கடிச்சிட்டேன். நான் எப்படி கடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு ரத்தம் வந்து வேணும். எனக்கு நான் சொன்னல லிக்விட் ஐட்டமாக சாப்பிட பிடிக்குதுன்ட்டு, அந்த லிக்விடு வந்து ரத்தம் தான். எனக்கு என்ன சொல்றது, காலைல ஏறினாரு, அவரை கடிச்சிட்டேன். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாது, நான் மாட்டிப்பேன், தள்ளி விட முடியாது. பின்னாடி டிக்கில படுக்க வச்சிட்டேன். இப்போ அவர் நான் வந்து இன்னைக்கு நைட்டு தான் எங்கேயா தள்ளி விடணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ வந்து பசிக்குது. இப்போ காலைல சாப்பாடு நான் இப்போ அவர் இருந்துட்டு கிடைச்சிட்டாரு. இப்போ மதியம் இப்போ எனக்கு பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. சவுண்ட் கேட்கணும் பின்னாடி. சொன்னல படுத்திருக்காரு அவர் தான். உண்மையாவா? ஆமாப்பா, ரத்தம் ஒழுகுது அவருக்கு. கழுத்துல துணி கட்டி படுக்க வச்சிருக்கிறான். கேக்குதா சவுண்டு? நான் என்னதான்ப்பா சொல்றேன், நானு பின்னாடி இருக்காருப்பா, ஆள் இருக்காரு. என்ன கடிச்சுப்பா? அதை விட்டுருப்பா. இப்ப எனக்கு இப்ப பசிக்குது. இப்ப உன்னோட பிளட் ஸ்மெல் வந்து எனக்கு அடிக்குது, பயங்கரமா அடிக்குது. இறக்கி விட்டாங்க. நான் இறங்கிக்கலண்ணா. நோ 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 ஃபுல்லாக பயமா நீங்கள் இறக்கி விட்டாங்க. இறங்கிக்கலண்ணா. அப்படி ஓரமாக நிறுத்திக்கோங்கண்ணா. பயப்படாதப்பா, நானும் மனுஷன் தானே. இப்பதான் நீங்கள் சுடுகாட்டில் படுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களே. இப்போ இதை வந்து நான் யார்கிட்ட சொல்றது? நம்ம சொல்லு.
ஸ்மெல் அடிக்குது எனக்கு, பயங்கரமா அடிக்குது. என்ன பாசிட்டிவ் உனக்கு? ஓ ஃபர்ஸ்ட்மா நிஜமாவா? சொல்லவே இல்லையா பண்ணி முன்னாடியே? ஏன்னா ஓ பாசிட்டிவ்னா ரொம்ப பிடிக்கும் பண்ணுங்க. ஓ எத்த முடியல, இறக்கி விடுங்க. சவுண்டு கேக்குதுண்ணா. அதனால இங்க தள்ளி விடணும், சும்மா இருக்க மாட்டான். இப்போ ஒன்னையும் கெடுக்கிறான் பார்த்தியா அவன் பயமுத்தி. நோ நீங்க இறக்கி விட்டுருங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேண்ணா. நீங்க அப்படியே ஓரமா நிறுத்திக்கோங்க, நினைக்கிறேண்ணா. அப்படி ஓரமா நிறுத்துங்கண்ணா. என்னப்பா இருப்பா, நோ நோ நோ. பயப்படாது இருவா. ஆமா ரத்த வாடை கிட்ட வாடகைலாம் சொன்னீங்க, பயம் இல்லாம எப்படின்னா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நான் சொல்றேன் கேளுப்பா. பின்னாடி சவுண்ட் வர எதை நான் சொல்றேன் கேளுப்பா ஒரு நிமிஷம். வேணாண்ணா, நீங்க இறக்கி விடுங்க, நான் இறங்கிக்கிறேன். நான் ஆட்டோல போய்க்கிறேன். நீங்க நோ நோ நோ, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, பயமா இருக்கு. எனக்கு பசிக்குது, நீங்க போய் வேற ஏதாவது சாப்பிடுங்க இல்ல குடிங்கண்ணா. வேணாண்ணா, குடிக்கதான் அதெல்லாம் ரத்தத்தெல்லாம் குடிக்க முடியாது. நீங்க வேற என்ன நீங்க பண்றது பயமா இருக்கு. கதை தோணுண்ணா, ஒரே நீங்க இப்படி வேற கத்திட்டு இப்படி வேற கத்திட்டு கதை தோணுண்ணா. பயமா இருக்குண்ணா. முன்னாடி வாடான்னா கதை தரணும். நீங்க திறந்து விடும். யாராவது கதை தரணும். தர முடியும். கதை தரணும் யாராவது. இறக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுப்பா. கதை தந்து நான் சொல்றேன் கேளுப்பா. கதை தந்து விடுங்க. நான் திறக்கிறேன்ப்பா, நான் சொல்றேன் கேளு. சொல்ல நீ கஷ்ட கதை தந்து விடுங்க. நான் சொல்றேன் ரத்தோட இந்த சைடும் கதை கதை தந்து விடுங்க. நான் திறக்கிறேன்ப்பா. கதை தந்து இறங்கிறேன். சொல்றேன் நீங்க சொல்ல நீங்க கதை தந்து விட்டே சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க கதை தந்து விடுங்க. யூடியூப் பிராங்க்ப்பா இது. யூடியூப் பிராங்கா? இங்க வா கிட்டக்கு வா. யூடியூப் நிஜமா சொல்றேன் பாங்க வாப்பா, யூடியூப் பிராங்க்ப்பா இது. இல்ல நீங்க கதை தந்து நிஜமா சொல்றேன், யூடியூப் பிராங்க். வா இங்க வா, நான் கேமரா கட்டுறேன் பாருங்க. வா இங்க வாப்பா, கிட்டக்கு வாப்பா. ஏன்னா நானே சும்மா வேலைக்கு போனேன்னு வந்து போயிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி கூட்டு கோச்சிக்காத முடியும் ஏன்னா இப்படி பண்றீங்க பிராங்க்னு. சும்மா விளையாட்டுதான் பண்ண, கோச்சிக்காத. கோச்சிக்கலாம் சும்மா கூட்ட போறோம், கூப்பிட்டு இப்படி பிராங்க் பண்ணீங்கன்னா. சரி கோச்சிக்காத, டென்ஷன் ஆகாத, பயப்படாத. ஓகேவா? பயந்துட்டியா? நீ வேற ரத்தம் கித்தோட கடிப்ப ரத்தம் அப்படிலாம் சொல்லுவோம். பயம் இல்லாம எப்படின்னா இருக்கணும். சரி ஓகே, கோச்சிக்காத. சும்மா விளையாட்டு தான் பண்ண. இந்த மாதிரி யாராவது வண்டியில போகும்போது கூட்டாங்கன்னா ஏறக்கூடாது. கண்டிப்பா இதுக்கப்புறம் ஏற மாட்டேன். சரியா? சரி ரைட் ஓகே. இன்னும் படபடப்பு ஏதாவது இருக்கா உனக்கு? இதுல இல்ல அதான் சும்மா விளையாட. பின்னாடி சவுண்ட் வேற, இதெல்லாம் கேட்டு ரத்தம் குடிப்போம் அப்படிலாம் பயப்படாம எப்படிலாம் இருக்கும். எல்லாம் யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆமா பின்ன பயப்படாம எப்படின்னா பின்னாடி வேற டக் டக்குன்னு சவுண்டு, நீ வேற ரத்தம் குடிப்ப அப்படின்னு சொல்லுவோம். கூப்பிடுவோம், யாரும் வரவும் மாட்டாங்க. எப்படி இறங்க, டோரு லாக் பண்ணுவோம், எப்படி இறங்குதுன்னே தெரியல. அதான் சரி கோச்சிக்காத, டென்ஷன் எடுத்துக்காத, சும்மா விளையாட தான் பண்ண. இப்ப நாளைக்கு யாராவது வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கிறேன், நீங்க ஃப்ரீயா நான் விட்டுறேன்னு சொல்றாரு, என்ன பண்ணுவ? ஐயோ ஏறவே மாட்டேன், இப்பெல்லாம் ஏறவே மாட்டேன். இல்ல நான் ஆட்டோல பஸ்ல போய்க்கிறேன். ஏறக்கூடாது சரியா? ஏறவே மாட்டேன். சரி நம்ம பண்ணதெல்லாம் வந்து கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டுவாங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.